ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயானி சார், ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடு இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க. நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலாக நிஜமாகவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போது இரவினர்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட் படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும், இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இந்த படத்துக்கு அகெயின் தேங்க்யூ. மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ். லயலோ காலேஜ் நான் படித்தேன், விஸ்காம். ஸோ டைரக்டர் அவரும் என்னோடய சீனியர், கொற்றவை மேம் அவங்களும் என்னோடய சீனியர், விஜயானி சார் சீனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறதுல. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார், எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏடி டீம் மறந்துட்டேன், மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு, ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட படம் வரும், என்னோடய விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட 4 தேங்க்ஸோடு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜயானி சார், ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரியறது சிரமம். ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போஸிங்கில். அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருதுல்ல, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயானி சார் கூப்பிட்றாரு, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்கள் பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங், இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியூஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில்
மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அந்த தமிழறிவுன்ற கேரக்டர் வந்து ஒரு வரைய தெரியும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்டு அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும். அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது, இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ், விஜய், இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக இதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 ஃபீட் அண்டர் வாட்ரு அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டிரெக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதையை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதர்மலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் கோ டைரக்டர் இந்த படத்துக்கு. அடுத்தது சொல்லணும்னா ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 பேஷனேட்டான அசிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்களும் நடிப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூடமே நான் மிஸ் ஆகலை. நானே மறந்த இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. ஜெய்சன் வந்து ஆர்டிஸ்ட் பக்காவாக பார்த்துக்கிட்ட அப்படி அவர் தி பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஜெய்சன் தான். வாங்க ஜெய்சன் ப்ளீஸ். அண்ட் பிரேம் எனக்கு கூடவே டப்பிங்கில் பயங்கரமான சப்போர்ட். கடைசியாக சாரோட டைலாக் ஒன்று இருக்கும், இது ரேசிசம் இருக்க வரைக்கும் ஜாதி மதம் போர் எல்லாம் இருக்க தான் செய்யும்னு. அதை டப்பிங் பண்ணிட்ட பிறகு நான் எடிட் ஃபைனல் ட்ரிம்மில் அது வேணுமா வேணாமான்னு வச்சுருந்தேன். ஃபைனல் படத்தை பார்த்து சார் அந்த டைலாக் எங்கே சார் ஞாபகப்படுத்தி எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி இது இருந்தால் தானே சார் இன்னும் கொஞ்சம் புரியும்னு எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்தாரு. அது
அதனால் அந்த மெசேஜ் பயங்கர ஹெவியாகவும் கன்வே ஆகிருக்கு. காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா அவங்க வந்து இங்கே வரல, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ண விட்டோம் சார். சாரி சார், உங்கள் டீம் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ண டீம் நான் விட்டுட்டேன், சாரி சார். இல்லை சார், ஒர்க்கில் சொல்கிறது. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காஸ்டியூம் டிசைனில் வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி இங்கே. அவங்க வந்து என்டையர் ஸ்கிரிப்டில் அண்டர்லைன் பண்ணி இந்த காஸ்டியூம்னு ஒரு டிசைன் பண்ணி கேமராமேனோட ஒரு பேலட்டில் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் எல்லாமே சூப்பர் டீம் அவங்களது. என்னுடைய ஸ்டன் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும், ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நண்பர் அவர். 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் பாம்பேயில் ஒரு ஃபைட்னு சொன்னேன், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணுமா சார், நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரே நாள் தான் 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர். இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு 4 போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோட அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் ஆஃப் பட்ஜெட் கொடுத்தாரு. 10 லட்ச ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, சார் பண்ணார். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கொண்டு வரவும் முடியாது. ரொம்ப நன்றி சார். அவ்வளோதான் சார், அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது நிச்சயமாக கஷ்டம். நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா விஜயாண்டி மேம் தயாரிப்பில் விஜயாண்டி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் 2 பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு, இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக என்னை வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருக்கணும் இருக்கேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதற்பட்ட எல்லா டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அவங்களோட ரிலென்ட்லெஸ் எஃபர்ட்டால் தான் இந்த படம் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூங்க. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள்லாம் கரெக்டாக டைம்லேயே வந்துட்டீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட்டை. அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு இந்த உள்ளே வாங்க சார், எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க சார், எல்லார்ட்டும் விஷ் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக்லிஸ்ட்டில் மிஸ் பண்ணது பொக்கேங்க. அதை தமிழில் போட்டுறதீங்க. தமிழில் எல்லாருக்கும் பொக்கே கொடுக்கணுன்ற லிஸ்ட்டு போடல. அதனால் நினச்சி திடீர்னு பார்த்தா பொக்கே காணோம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். தமிழில் போட்டு பொக்கே கொடுக்காத சக்ஸஸ் மீட்டுன்னு போட்டுறாதீங்க. ஸோ நன்றி, போடாத எல்லாருக்கும் நன்றி. மார்கன் இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயானி சார்கிட்ட,
இந்த படம் சூப்பராக வரும் சார், கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான். ஆனால் அவர் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையுமா, நான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்போவுமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு பரபரப்பாக இயங்குகிற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜய் ஆண்டனி சார். பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம் தான் இருக்குது, அவருக்கு மட்டும் 760 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு 48 மணி நேரம் இருக்குதுன்னு பரபரப்புன்னா அவ்வளோ பரபரப்பு. நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸில் போயிட்டு கன்சர்ட் பண்ணிவிட்டு லைவ் இன் கன்சர்ட் பண்ணிவிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. அந்தளவு பரபரப்பு. வேறு யாராக இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது 5 மணிக்கு, இங்கே 10 மணிக்கு வந்து சக்ஸஸ் மீட்டில் வர மாட்டாங்க, அந்தளவு டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த படம் என் கமிட்மெண்ட், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்கள். அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு ஓடிட்டுருக்கார்ல, அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படம் மூலமாக 2 சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது. ஒன்று வந்து லியோ ஜான் பால், நம்ம அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர், பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான் பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு. அண்ட் கங்க்ராட்ஸ் லியோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் டைரக்டராக அறிமுகமாகறீங்க, அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். இதை எப்படி எடுத்தீங்க? படம் பார்த்து முடித்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் மட்டும் இல்லை, ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக, அதாவது கோ பேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை, அது பிறகு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷ்னல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலாக டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இல்லாமல், டிப்பிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாமல் பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 வெளிவந்த படங்களில் மிக முக்கியமான படமாக எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி லியோ ஜான் பாலுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். லியோ ஜான் பால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக அஜய் திஷான். அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன், சின்ன பையனை பார்த்து 5 வருஷமாக பார்த்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், விஜயானி சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிகிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களா சார் இங்கே வந்துடுறீங்களா, பேசிடலாமா சார்? ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்கள் பேசாமல் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விஜயானி சார் சொன்னார், கண்டிப்பாக அவனை ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட, அந்த கதையில் அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துடுச்சு. ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு, ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது, அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட், பிஸியாக படங்கள் 15 படம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்காருல, அவருக்கு நம்மளாம் வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பார்த்து வேக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்கார். உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல. அவர் கேட்டார்னா விஜயானி சார் 3 படம் 5 படம் பண்ணி தருவார். ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு சார் படம் பாருங்கள், ஒரு ட்வீட் போடுங்க,
அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் பல பேர் என்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க, சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே, அடுத்தடுத்த வாரங்கள் 4 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. எப்படி வந்து இன்றைக்கி ஐஸ்வரிங்கண்ணன் சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ, அது மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்கள், உங்கள் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி, இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும். இல்லைனா அந்த படக்குழுவே போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும். அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போகிறோம், நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். எப்படி ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்களோ, எப்படி சப்போர்ட்டாக இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் செல்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன். அட் த சேம் டைம் விஜயன் சார் ஒன்றே சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்கள் முடிக்க முடியாது. இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஐ டு அப்ரிஷியேட் டிஎன்ஏ படக்குழு. பார்த்திங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊரூராக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது துபாயில் போயிருக்காங்க, பல ஊருக்கு போயிருக்காங்க. அந்த படம் அதனால் பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போகிறோம், அதை மக்கள் மத்தியில் எப்படியாவது கொண்டு செல்கிறதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மீட்டியோட நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, நம்ம நினைக்கிறோம் அது இனிமேல் மக்களே பார்த்துருவாங்க, பிக்கப் பண்ணிவிடுவாங்க, ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை. வாரம் படங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்குது, மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி பெரிய வெற்றிகரமாக மாற்றிருக்காரு. அதே மாதிரி இப்போது டிஎன்ஏ படக்குழுவும் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் மார்கன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட், தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும். படத்தை பார்க்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது, படம் பார்க்க வைக்கிறதுக்கே படத்தை எல்லோரும் பார்க்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும். இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா விஜயாண்டனி மேடத்துக்கும் சரி, விஜயானி சாருக்கும் சரி, தொடர்ந்து அவருடைய படங்கள். இந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே. இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ ஒரு இந்த தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸில் ஆரம்பித்து அந்த வாரம் அந்த படங்களில் முக்கியமான படமாக மாறி இன்றைக்கி கலெக்ஷனில் நல்லா வந்துட்டுருக்கு. 2 வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும். விஜயானி சார் அவர் எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. அடுத்ததாக சக்தி திருமகன் வரப்போது. அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலே வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா வியாபாரமும் ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.